ஸோ இது நம்ம புதுசா மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகே. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பரோட்டா மிஷின். என்ன ப்ரோ அழகா ரிப்பனா வந்து பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கா. உள்ள லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்றோம். ஷீட் அப்படியே 0.5 mm திக்னஸ்ல ஷீட் வரும். இப்படி வீசுறாங்க பாத்தீங்களா, வீசினா எந்த அளவுக்கு மெலிஸ் வருமோ அந்த அளவுக்கு மெலிஸ் வருங்க. ஓகேங்களா. இதை எடுத்து அப்படியே இங்க ஒரு ஆயில்ல டிப் பண்றோம். இதை அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பீடா ரெடி. உங்களுக்கு அந்த லேயர் தெரியுதுங்களா? கண்டிப்பா அப்படியே தெரியுது. அப்படியே தெரியும். அது அப்படியே வெந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே தனித்தனியா வரும். கண்டிப்பா இதை அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டோம்னா பரோட்டா ரெடி. ஆமாங்க. ஸோ நம்ம ஏன் இடியாப்ப மிஷின் நம்ம பரோட்டா மிஷினை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மிஷினில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச்மெண்ட் வந்து அவங்க செப்பரேட்டா வாங்கிட்டாங்கன்னா இந்த மிஷினை பரோட்டா மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 ஆப்ஷன் இருக்கு. 1ல வச்சா முறுக்கு, 2ல வச்சா இடியாப்பம், 3ல வச்சா பரோட்டா பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். மணிக்கு 400 முறுக்கு போட முடியும் நம்மளால. மாவு உள்ள லோட் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக் சுவிட்சை மட்டும் ஆன் பண்றோம். கரெக்டா அந்த ஒரு பிளேட் அளவுக்கு சுத்திட்டு அதே ஸ்டாப் ஆயிடும். நம்மளும் இதுவும் அளவு வச்சுக்கிறோம். ஆமா, இதுவும் நம்ம கிராம்ஸ் என்ன வைக்கிறோமோ அதே அளவு தான் வரும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மேடிக் டெக்னாலஜிக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தோம். சூப்பரான ஒரு இடியாப்ப மிஷின்னு சொல்லிட்டு யூனிக்கான மிஷினை கொண்டு வந்தீங்க. அதன் மூலமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றாங்க. ஏன்னா ஏழை வீட்டுல இருக்கிறவங்க கூட ஒரு ஹியூஜ் அமௌண்ட், இன்னைக்கு ஒரு 2000 3000 சம்பாதிக்க முடியுங்கிறது நம்ம மிஷின் மூலமா சாத்தியம் பண்ணீங்க. இப்போ இதே அப்டேட் ஆகி பாத்தீங்கன்னா இடியாப்ப மிஷின்லயே அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு புரோட்டா வரா மாதிரியும் அது மட்டும் இல்லாம முறுக்கு பண்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட் டீடைலா சொல்றதுக்காக ப்ரோ வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. ஆஃப்டர் ரொம்ப ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்திருக்கோம் ஒரு பெரிய அப்டேட்டோட கூப்பிட்டுருக்கீங்க. சோ இத பத்தி சொல்லலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குட்டி மிஷின்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட கிடைச்சது. அதனால வந்து ஸ்மால் ஸ்கேல்ல பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் எங்கள்ட்ட மிஷின் வாங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ எங்களோட திங்கிங் என்னன்னா, இது ஒரு 40,000 இதுல இன்வெஸ்ட் பண்றப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா ஒரே மிஷின்ல மல்டி பர்பஸா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற யோசிச்சோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, பரோட்டாக்கு மிஷின் பண்ணலாம்னு ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஸோ நம்ம ஏன் இடியாப்ப மிஷினை நம்ம பரோட்டா மிஷினை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மிஷினில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச்மெண்ட் வந்து அவங்க செப்பரேட்டாக வாங்கிட்டாங்கன்னா இந்த மிஷினை பரோட்டா மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முறுக்குக்கான அட்டாச்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா முறுக்கு மிஷினை மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே அட்டாச்மெண்ட் மட்டும் தான், மிஷின் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஆல்ரெடி நம்மளோட கஸ்டமர் வந்து இப்போ மிஷின் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் அவங்க ஃபோன் பண்ணி வாங்கினா மட்டும் போதும். இதுக்காக மிஷினே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்போ பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேடிக் டெக்னாலஜி எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு? நம்ம கம்பெனி வந்து சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்குங்க. கம்பெனி நேம் வந்து மேடிக் டெக்னாலஜிஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். நாங்க வந்து ஒரு 6 தேசிய விருதுகள் வாங்கின ஒரு கம்பெனி. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்குங்க. ஓகே. நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்துட்டு ஏர்ன் பண்ணவும் வச்சிருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். சோ அதை பத்தி ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நிச்சயமா. இப்போ நம்ம மாவு போடுறது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பரோட்டா போடலாம். இது வந்து உலக்குல வந்து 1.25 கிலோ மாவு போடலாம். இதுல அந்த பரோட்டாக்கான அட்டாச்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நார்மலா நம்ம பரோட்டா மாவு கடையில பரோட்டா மாவு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் நீங்க இந்த பரோட்டா ரெசிபி எப்படி செய்றீங்களோ நீங்க சக்கரை, பால், முட்டை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மாவு உள்ள லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்றோம். ஓகே. பாருங்க, ஷீட் அப்படியே 0.5 mm திக்னஸ்ல ஷீட் வரும். இப்படி வீசுறாங்க பாத்தீங்களா, வீசினா எந்த அளவுக்கு மெலிஸ் வருமோ அந்த அளவுக்கு மெலிஸ் வருங்க. ஜஸ்ட் இதை எடுக்கிறோம். ஓகேங்களா. இதை எடுத்து அப்படியே இங்க ஒரு ஆயில்ல டிப் பண்றோம். சூப்பர். டிப் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பீடா ரெடி. பாருங்க எவ்வளவு பஃபியா இருக்கு பாருங்க. சூப்பர். அதுக்குள்ள அடுத்தது வந்துடும். அடுத்தது எடுக்கிறோம், லைட்டா ஆயில்ல டிப் பண்றோம். இதை அப்படியே எடுத்து இப்படி சுத்தினோம்னா இதுக்கப்புறமா புரோட்டா கடையில எல்லாம் வேலை முழுசாவே முடிஞ்சிடும் போல. அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இப்ப மாஸ்டர் நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க. பட் மாஸ்டர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய ஊர்ல. சோ அதனால வந்து நாங்க இப்ப இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஹைஜீனிக்கா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால மிஷின் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் கிளீனா வந்துடும். இதை பத்தி எதுவுமே தெரியாதவங்க கூட இது வேலையை செய்ய முடியும். கண்டிப்பா. அதான் இதோட பர்பஸ். இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ புரோட்டானா நான் ஒரு மாஸ்டரா இருந்தாக்க எல்லாமே ஒரே சைஸ்ல போடுவாங்க. இது ஒரே சைஸ், கண்டிப்பா ஒரே கிராம் தான் வரும். எல்லா பரோட்டாவும் ஒரே வெயிட் ஒரே கிராம் தான் வரும். ஒரே வெயிட் செட் பண்றோமோ அதான் வருது. இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னா, புரோட்டா மாஸ்டருக்கு வேலை எல்லாம் பண்றது விஷயம் இல்ல. இது யூஸ் பண்ணி ஒரு அன்ஸ்கில்டு லேபர் கூட ஒரு வந்து ப்ரொஃபஷனலா மாற முடியும். அதான் எங்களுடைய நோக்கம். சோ இது வந்து ஒரு முன்ன பின்ன பரோட்டா பண்ண அனுபவம் இல்லாதவங்க கூட இந்த மிஷின் யூஸ் பண்ணி அவங்க பரோட்டா பண்ணிக்க முடியும். இந்த உள்ள பஃபியா இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே நமக்கு வெந்துச்சுன்னா நமக்கு அந்த லேயர் தனியா வரும். சோ இப்போ வந்து இந்த மாதிரி பீடா ரெடி ஆயிடுச்சுங்க சார். இப்போ நார்மலா வந்து இந்த பரோட்டா கடையில இப்படி வீசுவாங்களே, இப்படி அமுத்தி விட்டுட்டு உங்களுக்கு அந்த லேயர் தெரியுதுங்களா? கண்டிப்பா அப்படியே தெரியும். அது அப்படியே வெந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே தனித்தனியா வரும். கண்டிப்பா இதை அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டோம்னா
புரோட்டா ரெடி. இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ டிஃபன் கடையில எல்லாம் மாஸ்டரே கிடைக்காம புரோட்டாவே போடாம அந்த செக்மெண்ட் பக்கமே போகாம நிறைய ஹோட்டல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மிஷின் வந்துட்டு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டே இருக்குங்க. நம்ம வந்து டைம் கொடுக்க நம்ம எடுத்து பண்ண மட்டும் போதும். இப்போ ஒரு வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி பரோட்டா கூட பண்ணி கொடுக்கலாம். ஒரு கேட்டரிங் ஆர்டர், ஒரு மேரேஜ் ஆர்டர் எடுத்து பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் ஹாஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் பரோட்டா மாஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்க, நார்மல் சமையல்காரங்க தான் இருப்பாங்க. சோ அவங்க இந்த மிஷினை வாங்கினா பசங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் பரோட்டா செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த மிஷின் எவ்வளவு நேரம் ரன் பண்ணலாம், எவ்வளவு பரோட்டா எடுக்கலாம்? சார் மிஷின் வந்து இதோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 300 பரோட்டா பண்ண முடியும். இதுல வந்து நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. மிஷின் வந்து ஹீட் ஆகாது, கண்டினியூஸா எவ்வளவு நேரம் வேணாலும் ஓட்டலாங்க. ஓகே. அது டிசில தான் ரன் ஆகுது. மிஷினோட பவர்னு பாத்தீங்கன்னா வெறும் 60 வாட்ஸ்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பரோட்டா போட்டாதான் ஒரு யூனிட்டே செலவாகும். 4000 பரோட்டா ஒரு யூனிட். அவ்வளவு கம்மியான கரண்ட்டுங்க. இடியாப்பம் போட்டா 5000 இடியாப்பம் போட்டாதான் ஒரு யூனிட். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான கரண்ட்ல தான் ஓடுது. பேட்டரி கரண்ட் இல்லைன்னா யூபிஎஸ்ல ஓடும். ஒரு சின்ன பவர் பேங்க்ல கூட நம்மளால மிஷின் ஓட்டிட முடியும். அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் அந்த மாதிரி? இது வந்து 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி தருவாங்க. எந்த கம்ப்ளைனாலும் சரிங்க, உடனே வீடியோ கால்லே பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாமே பிளக் அண்ட் பிளே தான், ஈஸியா கழட்டி மாத்திக்கலாம். சர்வீஸ் பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா நாங்க முழுக்க ஃபோக்கஸ் பண்றதுமே சர்வீஸ் தான். இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லாக் கொடுத்துருக்கோம். இதுல டோரை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நீங்க எதை வேணாலும் கையில டச் பண்ணலாம், ஷாக் அடிக்காது. எல்லாமே டிசில பண்ணிருக்கோம். சோ பயப்படவே தேவையில்லை, எல்லாமே பிளக் டைப் தான். எங்க கம்பெனி சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா உடனே வீடியோ கால்ல பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது. 1 இயர்க்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு. சோ அதை தாண்டி இந்த மிஷின்ல மல்டி பர்பஸா நம்ம இப்போ பரோட்டா பண்றோம் இல்லைங்களா, கோதுமை பரோட்டா பண்ணலாம். கோதுமை போட்டு இதே மாதிரி வீசி அடிச்சா எப்படி வருமோ அதே அளவு லேயரா சூப்பரா கோதுமை பரோட்டா பண்ண முடியும். சோ இதுல வந்து டேஸ்ட் அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க மாஸ்டர் கையில தான் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதெல்லாம் தாண்டி மாவோட பக்குவம் தான். மாவுல இதெல்லாம் சேர்க்கணும், இந்த பக்குவம் இவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், இந்த ப்ரொசீஜர் தான் வந்து டேஸ்ட்டை கொண்டு வருதே தவிர மாஸ்டர் கையில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ அந்த மெலிஸ் எவ்வளவு மெலிஸ் வேணுமோ அந்த மெலிஸை நம்ம இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ 0.5 mm 0.4 mm திக்னஸ் ஷீட் வருது. சோ சுத்தி நம்ம பரோட்டா பண்ண முடியும். ஓகே. யாருடைய ஏதோ முன் அனுபவம் வேண்டாம், ஒரு மாஸ்டர் தேடி ஓடணுங்கிறதும் கிடையாது. கடையை திறந்து வச்சுட்டோமே மாஸ்டர் போய் பிடிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. மிஷினை கொண்டு போய் ஆன் பண்ணீங்கன்னா அது பாட்டு வரப்போது. அடுத்த ஜென்ரேஷன் வேற வழி இல்லை. இப்ப இன்னைக்கு வந்து மூவ் ஆகி ஆகணும். எங்களோட நோக்கம் வந்து வேலை இல்லாத சூழ்நிலை உருவாக்குறது இல்லை. இதன் மூலமா ஒரு ஆண்டர்பிரனர் உருவாக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு அன்ஸ்கில்டு லேபருக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம் இந்த மிஷினை வச்சு. அதான் எங்களுடைய நோக்கம். இதுக்கு முன்னாடி இடியாப்ப மிஷினும் நம்ம அந்த மாதிரி மெத்தட்ல கொண்டு வந்தோம். சோ நீங்க இடியாப்ப மிஷினை தனியா வாங்கணும், முறுக்கு மிஷின் தனியா வாங்கணும்னு கிடையாது. இதுல அச்சுதான். நீங்க இந்த ஒரு மிஷினை வச்சுக்கிட்டே நம்ம எதை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற ஸ்கில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை பரோட்டா கூட பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த சமோசாக்கு சீட் செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத ஷீட் எடுத்து அவங்க கட் பண்ணி போட்டு சமோசா பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மல்டி பர்பஸா நாங்க யோசிச்சிருக்கோம் ஒரே ப்ராடக்ட்ல. ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ பாக்குறவங்க வந்துட்டு இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்றது? இது எல்லாமே சார் முடிஞ்ச அளவுக்கு அத நாங்க நேர்ல வர சொல்றோம். நேர்ல வந்தாங்கன்னா ஒரு 1/2 hour கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதோட வேலை என்ன, இதோட வேலை என்ன, நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நீங்க செஞ்சு பாக்குறப்போ அப்படி ஈஸியா மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு வயசானவங்க 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கஸ்டமர் கூட எங்கள்கிட்ட மிஷின் யூஸ் பண்றாங்க. அவங்க யூஸ் பண்ணா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க, இது எல்லாமே சொல்லி தரோம். நீங்களே போட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட்னா நீங்க உங்களோட மாவு கொண்டு வாங்க, அதுலயும் போட்டு பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்தா வாங்கிட்டு தான் போன அவசியம் இல்லை, வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ நீங்க ஆர்டர் பண்ணலாம். எங்கள்கிட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம். நீங்க போன்ல ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். என்ன பிரைஸ் கொடுக்குறோம்? இந்த இடியாப்ப மிஷினோட பிரைஸ் வந்து ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு பாஸ்ட் 5 years ரேட் சேஞ்ச் பண்ணீங்க. எங்கள்கிட்ட 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குது பவுடர் கோட்டட், இன்னும் கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த ஆரஞ்சு கலர் மிஷினோட விலை 41,300 ரூபாய். அதேதான் 35,000 பிளஸ் டாக்ஸ். அது கிட்டத்தட்ட 5 வருஷமா விலை மாத்தல. இந்த மிஷின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பே பண்ற மாதிரி இருக்கும். 46,300 ரூபாய் வருதுங்க இடியாப்ப மேக்கிங். இப்போ பரோட்டா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் ஒரு 5,000 பே பண்ற மாதிரி வரும். ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம். சோ அதனால இது ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணா இந்த மிஷினை பரோட்டா மிஷினா மாத்திக்கலாம். அடுத்து இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணா இது முறுக்கு மிஷினா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த 46,300 எக்ஸ்ட்ரா 10,000. இப்போ நீங்க அதே மாதிரி ஆரஞ்சு கலர் மிஷின்ல எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பே பண்ணா நீங்க அது முறுக்கு மிஷினா மாத்திக்கலாம். இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ 5 வருஷத்துல விலைவாசிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அன்னைக்கு பார்த்த ரேட்லயே இன்னைக்கு எப்படி கொடுக்க முடியும்? சார் எங்களுடைய நோக்கம் என்னன்னா குறைஞ்ச விலையில ஒரு பொருளை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் தான் நாங்க ஆரம்பிச்சோம். இப்போ எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீடியோ பார்த்தேங்க, 40 சில்லற அமௌண்ட் சொல்லியிருந்தீங்க, நானும் அந்த அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்றேன், எப்படி விலை ஏறி இருக்கும், இன்னும் ரெடி ஆகிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்டாங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை சொன்னீங்களோ அதே தான் இன்னைக்கும் நீங்க சொல்றீங்க, அதனால எனக்கு என்னால மிஷின் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பாக்குறப்போ சாதாரண ஒரு பாமர மக்களோட திங்கிங் இப்படிதானே இருக்கும். சோ அந்த அமௌண்ட் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள விலைவாசி ஏறி போயிடும். திரும்ப சேர்த்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மக்களை தள்ளக்கூடாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட மார்ஜினை குறைச்சி, ஏன்னா நாங்களும் வளர்றோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வித்த குவான்டிட்டி வேற, இப்போ நாங்க விற்கிற குவான்டிட்டி வேற. அப்போ குவான்டிட்டி போகுதுல, எங்களோட மார்ஜினை குறைச்சி அந்த பிரைஸை நாம ஏத்துக்கலாம், குவான்டிட்டியில நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் விஷயம். அதனால நாங்க அந்த பிரைஸ் வந்து ஸ்டாண்டர்டா இன்னைக்கு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்போ வந்துட்டு நம்ம புரோட்டா பண்றத பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன? முறுக்கு பண்றதை பார்க்கலாம். ஓகே, பார்த்தலாமா? ஆமாங்க. ஸோ அதே மாதிரி பவுல் வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பவுல்ல இந்த அச்சு வந்து உள்ள போடுறோம். டிஃபால்ட்டா 2 வகையான அச்சு வரும். அடுத்து இந்த மாவு, இது வந்து ஜஸ்ட் பச்சரிசி மாவுங்க. முறுக்குக்கான ரெசிபி என்ன, நீங்க என்ன ரெசிபி வேணா பண்ணிக்கலாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உள்ள லோட் பண்ணிடுறோம். இப்போ இது மாதிரி ட்ரே 2 தட்டு வரும். ஒரு தட்டை உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் இதை டவுன் பண்றோம். இப்போ இந்த சுவிட்சில் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 3 ஆப்ஷன் இருக்கு. 1ல வச்சா முறுக்கு, 2ல வச்சா இடியாப்பம், 3ல வச்சா பரோட்டா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளா பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சை மட்டும் ஆன் பண்றோம். பாருங்க, கரெக்டாக அந்த ஒரு முறுக்கு அளவுக்கு சுற்றிட்டு அதே ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிட்டு எடுத்துட்டு இன்னொரு தட்டு வைக்கிறோம். ஸ்பேருக்கு இன்னொரு தட்டுமே? ஆமா, தட்டு 2 தட்டு கொடுத்துரும். நீங்க தட்டை எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். மணிக்கு 400 முறுக்கு போட முடியும் நம்மளால. இதில் நம்ம என்ன வெயிட் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ நம்ம சைஸோ வெயிட்டோ நம்ம செட் பண்றது. ஆமாங்க. இது வந்து வேற ஏதாவது 7 ஓட்டை 6 ஓட்டை அது எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம். அதே மாதிரி அரும்பு முறுக்கு வேணாலும் அரும்பு பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கடையில பாக்குற மாதிரியான முறுக்கை நம்ம வீட்ல பண்ணிக்கலாம். மெயினா அது தீபாவளி முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இதுல தீபாவளியில பண்ணக்கூடிய அதே டிசைன் இது நமக்கு வந்துரும். ஆமா. என்ன ப்ரோ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு உட்கார்ந்து கரெக்ட்டா எடுத்துட்டே இருக்கணும். ஆமா. ஒரு சில நினைப்பாங்க இது என்ன ஒவ்வொரு முறுக்கா எடுத்து என்னைக்கு நம்ம போறது அப்படின்ட்டு. ஆனா நம்ம கண்டினியூஸா போடுறப்ப நமக்கு அது தெரிவிக்காது. கண்டினியூஸா நம்ம போட்டே இருக்கப்போ இந்த அளவுக்கு ஷேப்லாம் நீட்டா சூப்பரா வரும். கண்டிப்பா. நம்ம கையில போடும்போது அந்த ஷேப்புங்கிறது நம்ம ஆமாங்க ஒரே மாதிரி வராது. புதுசா செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வராது. ஏற்கனவே பழக்கறவங்களுக்கு மட்டும் தான் முடியும். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாங்க. சோ இந்த ரெசிபி மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும். அதுவும் நாங்க சொல்லி தரோம். நேர்ல வந்தாங்கன்னா எல்லா ரெசிபி நாங்க சொல்லி தரோம். ஃபுல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஒரே மிஷினை வச்சுட்டு சம்மர் சீசன்ல வடகம் போடலாம், இதுல வந்து முறுக்கு போடலாம், இடியாப்பம் போடலாம், எல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. அடுத்து இதே மிஷின்ல இடியாப்பம் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ மூணுமே உங்களுக்கு வச்சிருக்கிறது அதான். இதுல இடியாப்பம், இதுல புரோட்டா போட்டுக்கலாம், அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்குமே போட்டுக்கலாம். சோ இது எல்லாமே ஒரே மிஷின்ல. ஆமா, எல்லாம் ஒரே மிஷின் தான். அட்டாச்மெண்ட் மட்டும் தான் டிஃபரெண்ட். இப்போ இடியாப்பம் மிஷின்ல அதே மாதிரி பவுல் எடுக்கிறோம். இப்போ அதுல ஒரு அச்சு போட போறோம். ஓகே. அதே மாதிரி பச்சரிசி மாவு, இது ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த மாவு வந்து லோட் பண்றோம். இதுல 1.25 கிலோ பிடிக்கும். கரெக்டாக அந்த கேப்ல உள்ள வச்சுட்டு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். மார்க்கெட்ல ஃபுல்லாவே பிளாஸ்டிக், நைலான்ஸ் அந்த மாதிரி பிளேட்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது. 100% சேஃப் கிடையாது. நைலான் யூஸ் பண்ணலாம். நைலான் ஃபுட் கிரேட் தான். ஆனா அதுவுமே மக்களுக்கு நிறைய பேருக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அதனால நாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து போயிருக்கோம். மிஷினோட 10 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வரும். எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பிளேட் வந்து 35 rupees வரும். இந்த பிளேட் உள்ள வச்சுட்டு இப்போ பாருங்க ஜஸ்ட் பிஸ்டன் டவுன் பண்றோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாவு உள்ள லோட் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்றோம். கரெக்டா அந்த ஒரு பிளேட் அளவுக்கு சுத்திட்டு அதே ஸ்டாப் ஆயிடும். நம்மளும் இதுவும் அளவு வச்சுக்கிறோம். இதுவும் நம்ம கிராம்ஸ் என்ன வைக்கிறோமோ அதே அளவு தான் வரும். இங்க பாருங்க கையில அப்படியே இந்த வயசான பாட்டிங்க எல்லாம் நம்ம ஏரியாக்கள் விற்பாங்களா அதே மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ மெயினா நம்மள்ட்ட என்னன்னா ஃபினிஷிங். அந்த இடியாப்பத்தோட ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ல நிறைய மிஷின்ஸ் வந்து இருக்குங்க. எல்லா மிஷின்ல இந்த ஃபினிஷிங் வராது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மோட்டார், ஒரு பவுல், உள்ள மாவு போட்டு அழுத்தினா இடியாப்பம் வந்துடும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹேண்ட் மிஷின் மாதிரிலாம் இப்ப நிறைய அதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஆனா ஜஸ்ட் மாவு பிரஸ் பண்ண மட்டும் போதாது. இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஸோ மேல கொடுக்குற ப்ரெஷரும் கீழே கொடுக்குற ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருக்கணும். வளக்கூடிய வெயிட் ஒரே மாதிரி வரணும். அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் பாருங்க இவ்வளவு அழகா நல்லா நீட்டா இருக்கணும். ஓகே, நம்ம ஒரு கையில எடுத்தாலுமே உதிர்ந்து உழுகாத மாதிரி இருக்கு. ஆமாங்க, அந்த மாதிரி அந்த ஃபினிஷிங்காக நாங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அதுல நிறைய கண்ட்ரோலர்ஸ் தனியாவே இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொண்டு வருது. மணிக்கு 400 இடியாப்பம் நம்ம நிக்கவே நேரம் இருக்காதுங்க. டக்கு எடுத்து வச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே அடுக்கணும்னா மலை மாதிரி அடுக்கிடும். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 400 இடியாப்பம் பண்ணலாங்க. 400 இடியாப்பம். இதை எடுத்து ஜஸ்ட் அவிச்சா மட்டும் போதும். உங்களுக்கு இடியாப்பம் ரெடி. நீங்க சுத்தி இருக்கிற ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் எடுத்து இடியாப்பம் சப்ளை பண்ண முடியும். ஏன்னா இடியாப்பம் எவர் கிரீன், எப்பவுமே வந்து சலிச்சு போகாத ஒரு உணவு. இதுக்கு வந்து என்னைக்குமே ஒரு மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் வீட்டுல செய்ய முடியாது, கடையிலே அதிகமா கிடைக்காது. சோ அதனால இதை ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணோம்னா நிச்சயமா உங்களுக்கு நீங்க ஓன் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு மணி நேரம் 400 இடியாப்பம் எவ்வளவு யூனிட் எடுக்கும்? கரண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கண்டினியூஸா ஒரு 5000 இடியாப்பம் போட்டா மட்டும் தான் ஒரு யூனிட் எடுக்கும். அதனால கரண்ட் பில் பத்தி கவலைப்படாதீங்க. யூபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா வந்துட்டு இருக்கு. சோ இதுல ஒரு கார் பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு 400 வாட்ஸ் இன்வெர்டர் கூட இதுல மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தள்ளுவண்டியில வச்சிருக்காங்க அப்படிங்கறவங்களும் வச்சு யூஸ் பண்ற விதத்துல நம்ம எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டா அந்த அளவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. சோ இது வந்து மாவு ஜலிக்கிறதுக்கான மிஷின். இதுல ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணிட்டு இந்த மாவை லோட் பண்ண மட்டும் போதும்.
ஜஸ்ட் 1 மணி நேரத்துல நல்லா 120 கிலோ வரலுமே நம்ம அரிசி மாவு ஜலிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க ஜஸ்ட் ஒரு சில நிமிஷத்துல நல்லா இது ஜலிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கையிலே ஜலிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு மிஷின் தேவையான சரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா அதை கையில சலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது கை எவ்வளவு வலிக்குன்றது. ஸோ ரொம்ப கம்மியா செய்யறப்போ நம்ம கையில ஜலிச்சிக்க முடியும். ஸோ நிறைய கிலோ கணக்கில் நம்ம செய்யறப்போ கண்டிப்பா நம்ம முடியாது. ஸோ வீட்ல இருந்து ஓனா பிசினஸ் பண்றவங்க, அதாவது இந்த பனானா பவுடர், ஃபேஸ் பேக் பவுடர், இது மாதிரி ஏபிசி மால்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்ல இருந்து பண்ணி பிசினஸ் பண்ற உமன் இருக்காங்க. அவங்களால இந்த மிஷினை வாங்கிட்டு ஈஸியா ஜலிச்சிக்க முடியும். மஞ்சத்தூள் கூட ஜலிக்கலாம். வேற எந்த ஒரு பவுடரா இருந்தாலும் சரி நம்ம இது மாதிரி 4 விதமான சைஸ் ஜல்லடை தரோம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கல, ஜஸ்ட் ஃபாஸ்டா பண்ணிட்டே இருக்கலாம். 1 இயர் வாரண்டி இருக்குங்க. கம்ப்ளீட் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷின். இந்த மிஷினோட பிரைஸ் 8500 ரூபாய் வரும். ஷிப்பிங் சார்ஜஸ் தனி. உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ண முடியும். அடுத்து என்ன ப்ராடக்ட்? ஸோ இது நம்ம புதுசா மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகே. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பரோட்டா மிஷின். ரிப்பன் பரோட்டா. ஆமா. இது என்ன புதுசா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, புதுசா கொடுத்தாதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஸோ எல்லா ஊர்லயுமே பரோட்டா கடை இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி ரவுண்டா இப்படிதான் பரோட்டா கொடுக்குறாங்க. ஆமா. பீச் பரோட்டானா இப்படிதான் இருக்கு போகுது. இதெல்லாம் நார்மலா எல்லா ஊர்லயும் கிடைக்கிற பொருள். நம்ம கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமா கொடுத்தா மட்டும்தான் நம்மள தேடி வருவாங்க. நம்மள தேடி வரும். நம்ம கடையோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற மிஷின் தான் இது. ஸோ இந்த மிஷினை ஜஸ்ட் ஹோட்டல் இருக்கவங்க வாங்கி ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து பரோட்டா கேட்கறாங்க, லைன்ல கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 பரோட்டாவை எடுக்கிறோம். இல்ல ஒரு வீச்சு பரோட்டா எடுக்கிறோம். இவர் எடுக்கிறோம். சுவிட்ச் ஆன் பண்றேன். என்ன ப்ரோ அழகா ரிப்பன் ரிப்பனா வந்து பாத்தீங்களா, சூப்பரா இருக்கா. இன்னொரு பரோட்டா போடுறேன். நீங்களே போடுங்க. சரி, ஜஸ்ட் கீழே விட்டுருங்க. அவ்வளோ. ஓகே. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இதை நம்ம வந்து கிரேவி எல்லாம் ஊற்றி நம்ம கொடுக்குறப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஜீரணமாகும். ரொம்ப சின்ன கட்டான மெல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல சில்லி பரோட்டா பண்ணலாம், கொத்து பரோட்டா பண்ணலாம். என்ன சரி, இந்த மாதிரி போட்டீங்க. அந்த மாதிரி பரோட்டா ரவுண்ட் ரெகுலர் பரோட்டா இருக்கிற பாருங்க. ஸோ ஒரு 2 பரோட்டா எடுத்துக்கலாம். ஒண்ணா 2 அட் டைம்ல போடலாம். 2 பரோட்டாவை அடேங்கப்பா. எவ்வளவு அழகா இருக்கு. இது மாதிரி ரிப்பனா வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு ஈஸியா சாப்பிடலாம், ஜீரணமாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டா மட்டும் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கலாம். சோ கொத்து பரோட்டா நீங்க மாசா பண்ணணும் அப்படின்னா உட்காந்து எல்லாத்தையும் கொத்தி பார்த்தா சாதாரண விஷயம் கிடையாது. சோ அப்போ வந்து மாசா கொத்து பரோட்டா பண்றதுக்கு, ஒரு மேரேஜ் ஆர்டருக்கு பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்க பிரசன்டேஷனும் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டல்ல பரோட்டா கடை என்ன பண்ணுவாங்க, அவர் வருவாரு, பரோட்டா எடுத்து 4 பிச்சு பிச்சு இப்படி கையில போட்டு தலையில போட்டு போவாரு. சோ அதை இன்னும் கொஞ்சம் பிரசன்டேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும். சோ அப்போ உங்க ஹோட்டலை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வரதுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் நம்ம கொண்டு வந்து அதுக்கான ப்ராடக்ட் தான் கொண்டு வந்து. இதெல்லாம் ஓகே. இதை எப்படி வந்து கிளீன் பண்ணலாம்? ஃபுட் ப்ராடக்ட் பொறுத்தவரை கண்டிப்பா கிளீனிங் வந்து ஈஸியா இருக்கணுங்க. அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. சோ இதுல 2 நாப் கொடுத்துருக்கோம். இந்த 2 நாப் மட்டும் கழட்டினா அந்த டோட்டல் பாடி கழண்டு வந்துடும். நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சிங்க்ல வச்சுட்டு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணலாம். எல்லாமே 304 SS, எப்பவுமே துரு பிடிக்காது. சோ இது ஃபர்ஸ்ட் இதை கழட்டிக்கலாங்க. ஓகே, இதை கழட்டிட்டு மேல ஒரு நாப் இருக்கு, இதையும் கழட்டிட்டீங்கன்னா இந்த என்டையர் யூனிட் வந்து தனியா கழட்டிக்கலாம். ஓகே, நம்ம க்ளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி. கழட்டுறது ஈஸி. இது அப்படியே சிங்க்ல வச்சு நம்ம கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கடையிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ரொம்ப கம்மி. ஏன்னா இது ஓடுறது வெறும் 3 செகண்ட் 5 செகண்ட் அவ்வளவுதான். அது ஓடனாவே நமக்கு அவுட்புட் வந்துடும். இதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா 4 HP தாங்க. நம்ம நார்மலா ஒரு கிரைண்டர் அளவுக்கு தான் பவர் எடுக்கும். சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப கரண்ட் ஒரு 5 செகண்ட் ஒன்னா போதும், நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி. இப்போ கடையில இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு புரோட்டா போடுறதுக்கு மிஷின் வந்தாச்சு. உங்களுக்கு அந்த புரோட்டாவை அழகா பிரசன்டேஷன் பண்ணி உங்களுடைய வருமானத்தை அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான மிஷினுமே வந்தாச்சு. ஓகே, இதுவுமே உங்களுக்கு யூனிட்ங்கிறது அந்த அளவுக்கு ஆக போறது இல்ல. அதெல்லாம் தாராளமா நீங்க 1 hour நாள் கண்டினியூஸா வச்சு அடி அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாவும் இருக்கு. சூப்பர். இந்த மிஷினோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 33000 ரூபாய் இன்க்ளூடிங் GST. ஓகே, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கொரியர் பண்ணிக்கலாங்க. கொரியர் சார்ஜஸ் தனியா வரும். அது ஒரு 470 ரூபாய் பே பண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் டோர் டெலிவரி இருக்கு. அதர் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இது கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஒரு மோட்டார், பெல்ட், கியர் தான் இருக்கு. ஏதாவது கம்ப்ளைண்ட் வீடியோ கால்ல பாத்து கொடுத்துரும். 1 year வாரண்டி இருக்குங்க. கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் இது வரதுக்கு சான்சஸே இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லிருப்பாரு. இந்த ப்ராடக்ட் வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் கான்டாக்ட் மட்டும் பண்ணா போதும்.